ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வணக்கம். நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஹவுஸ் எலக்ட்ரிக் ஒர்க் ஸ்கொயர் ஃபீட் ரேட் இன் 2025, அதாவது 2025க்கான ஹவுஸ் ஒயரிங் ஸ்கொயர் ஃபீட் ரேட் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம 2024க்கு போட்டாச்சு, 23க்கு போட்டாச்சு, 22க்கு போட்டாச்சு. அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த ரேட் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பீங்க, அவங்களுக்கு தேவைப்படாது. புதுசாக பிகினர்ஸ் வரவங்களுக்கு இந்த ரேட்டை பற்றி தெரியாது, அவங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருக்கும். இது மூலிமா அவங்க ஒர்க் எடுத்து செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ரேட்டை கொடுத்துட்ருக்கோம். 2025க்கான ஸ்கொயர் ஃபீட் ரேட் பார்த்தீங்கன்னா 38 ரூபா ஃபைனல் பண்ணியிருக்கோம். இந்த 38 ரூபாவில் என்னென்னலாம் பாயிண்ட் வந்தால் இந்த 38 ரூபா அப்படின்னு சொல்லி கடைசியில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க, லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு டவுட் எனர்ஜி அந்த குரூப்பில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பதில் கிடைக்கும். 38 ரூபா பார்த்தீங்கன்னா ஒன்லி வித்தவுட் மெட்டீரியல், அதாவது பொருளை வீட்டுக்காரங்க வாங்கி கொடுத்துருவாங்க. நீங்கள் ஆள் வச்சு செஞ்சு கொடுக்குறதுக்கு தான் இந்த 38 ரூபா ரேட்டு. 38 ரூபானா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. இப்போ 1000 ஸ்கொயர் ஃபீட்டு உள்ள ஒரு வீட்டுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா 1000 × 38 போட்டிங்கன்னா 38,000 வரும். இந்த 38,000த்தில் என்னென்ன வேலைலாம் கவர் ஆகும் அப்படின்னு சொல்லி எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீலிங் பைப், அதாவது சீலிங் பைப் போடுறது. அடுத்து ஜிஐ புல் பண்ணுறது. ஜிஐனா பைப் போட்டு முடித்த பிறகு நம்ம சென்டரிங்லாம் பிரித்த பிறகு உங்களுக்கு ஜிஐ புல் பண்ணுவாங்க. அதை புல் பண்ணால் தான் பாயிண்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இல்லைனா நீங்கள் விட்டுருவீங்க. அப்புறம் பூசி முடித்து ஃபைன் பண்ண பிறகு உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதுக்கடுத்தது வால் சேசிங் ஒர்க் ஃபுல்லாக பண்ணணும். டிபி ஃபிக்ஸிங் பண்ணணும். அதுக்கடுத்து ஒயரிங் பண்ணி கொடுத்தணும். சுவிட்ச் பிளேட் மாட்டி கொடுத்தணும். அதாவது டிபியிலிருந்து நீங்கள் பாயிண்ட் வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்தணும் ஃபுல்லாக. அதுக்கு இந்த 38 ரூபா சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த 38 ரூபாய் எப்படி பிரித்து நம்ம கொட்டேஷனாக கொடுக்குறது, அதுக்கப்புறம் வேலையை முடித்த பிறகு பில்லாக எப்படி கொடுக்குறதுன்னு நம்ம லாஸ்ட்டாக என்னுடைய ஒரு கொட்டேஷனாக ஒரு பில்லோ நான் அட்டாச் பண்ணுறேன். அதே போல் நீங்கள் ரெடி பண்ணிங்க. என்னக்கிட்ட பிடிஎஃபோ இல்லை இதுமாரி மாடலோ எதுவுமே கிடையாது. நீங்கள் நீங்களாக ரெடி பண்ணால் தான் உங்களுக்கு அடுத்தடுத்து நீங்கள் உங்களுடைய வேலையை பொறுத்து எப்படி நீங்கள் கொட்டேஷன் ரெடி பண்ணுறது, பில்லை ரெடி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் அடுத்தவங்க டிபெண்ட் பண்ணாமல் நீங்களே ரெடி பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோவை நான் ரெடி பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 38 ரூபாவில் பார்த்தீங்கன்னா இப்போ சொன்ன வேலைலாம் அடங்கும். அது இல்லாமல் இந்த மெயின் போர்டு ஃபிக்ஸிங்கு, அது இல்லாமல் ஃபிட்டிங்ஸு, அதாவது லைட் ஃபிட்டிங்கு, ஃபேன் ஃபிட்டிங்கு, இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்புறம் சர்வீஸ் மெயின்ஸ் எக்ஸ்ட்ரா வந்துடும். இது டிபி ட்ரெஸ்ஸிங்லேருந்து பாயிண்ட் ஒயரிங் வரைக்கும் நீங்கள் பண்ணி கொடுத்தணும். இது லைட் ஃபிட்டிங்கு, ஃபேன் ஃபிட்டிங் இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதெல்லாம் எவ்வளோ சார்ஜ் பண்ணணும்னு சொல்லி கடைசியில் நான் சொல்கிறோம். நம்ம இப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 38 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம எக்ஸாம்பிளாக ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டு உள்ள ஒரு வீடு எடுத்துப்போம். அந்த 1000 ஸ்கொயர் ஃபீட்டு உள்ள ஒரு வீட்டுக்கு எப்படி நம்ம கொட்டேஷன் ரெடி பண்ணி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி வாங்க பார்ப்போம். நம்ம சொல்ல போகிறது வித்தவுட் மெட்டீரியல் தான். வித் மெட்டீரியலு கிடையாது, வித்தவுட் மெட்டீரியல் தான். உங்களுக்கு இது போல் யாருனாச்சும் வச்சு வீடு கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கன்சல்டன்ட், அதாவது கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு, கரெக்டாக பண்ணுறாங்களா என்ன சொல்லி பார்க்குறதுக்கு தேவைப்பட்டால் என்னை கூப்பிடுங்க. எதனா டவுட்னா கூப்பிடுங்க. வீடுலாம் நம்ம இப்போதைக்கு பண்ணுறதில்ல. நமக்கு வேற ஒரு வேலையில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா வீடு என்னால் பண்ண முடியல. உங்களுக்கு மெட்டீரியலோட வீடு எலக்ட்ரிக் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம பண்ணி தரோம். மெட்டீரியலோட உங்களுக்கு எலக்ட்ரிக் ஒர்க் பண்ணி தரணும் அப்படின்னு சொன்னால் மட்டும் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வீடு சம்மந்தமாக என்ன டவுட் இருந்தாலும் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். இந்த 38 ரூபாயை எப்படி நம்ம பிரித்து நம்ம கொட்டேஷன் கொடுக்குறது, பில் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சீலிங் பைப் லைனிங், அதாவது வீட்டுக்கு சீலிங் விட்டுவாங்க. அதில் நம்ம சீலிங்கில் பைப் போடணும். அந்த பைப் போடுறதுக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இந்த 38 ரூபாயில் பிரித்து தான் நம்ம இதில் கொடுக்குறோம். அது தனியாக இல்லை. அதனால் 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம எவ்வளோ இதில் சார்ஜ் பண்ணுற முடியும். 1000 ஸ்கொயர் ஃபீட்டு இன்ட்டு இதில் சீலிங் பைப் போடுறதுக்கு 7 ரூபா நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். அப்போ 1000 × 7 = 7000 ரூபா. அதுக்கு அடுத்தது நீங்கள் ஒரு 30 நாளோ இல்லை 15 நாளோ 21 நாளோ கழிச்சு இந்த இதை சீலிங்கை பிரிப்பாங்க, சென்டரிங் அடிச்சுத. அதுக்கப்புறம் நீங்கள் போட்ட பைப்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும். க்ளீன் பண்ணி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது ஜிஐ புல் பண்ணணும். ஜிஐ கம்பி இருக்குல்ல, அதை புல் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா பைப்பும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்தது ஒயரிங் பண்ணும் போது உங்களுக்கு இது ஸ்ப்ரிங் விட்டு போடணும் பார்க்கணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஒயரிங் பண்ணிடலாம். அதனால் ஜிஐ புல்லிங்க்கு நீங்கள் 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இன்ட்டு 3 ரூபா நீங்கள் சார்ஜ் பண்ணீங்க. அப்போ 1000 × 3 = 3000 அந்த ஸ்டேஜில் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வால் சேசிங் அண்டு பாக்ஸ் ஃபிக்ஸிங். வாலில் பார்த்தீங்கன்னா பிவிசி பைப்பு ஃபுல்லாகவே பண்ணி கொடுக்குறதுக்கு வால் சேசிங் ஒர்க் பண்ணி பிவிசி பைப்பு பாக்ஸு டிபிலாம் வச்சு வைக்கிறது நீங்கள் 1000 ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு வீட்டுக்கு இன்ட்டு 1000 × 14 ரூபா நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். அப்போ 1000 × 14 = 14000 ரூபா நீங்கள் அந்த ஸ்டேஜில் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம்.
அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒயரிங் அண்ட் க்ளீனிங். அதாவது ஃபஸ்ட்டு வந்து பாக்ஸை வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணணும். பைப்லாம் நீட்டிட்டு இருந்தால் ஃபுல்லாகவே கட் பண்ணிடணும். உள்ள கலர் இருந்தால் ஃபுல்லாகவே எடுத்துடணும். அதான் சொல்கிறாங்க க்ளீனிங் அப்படின்னு சொல்லி. அது மெயினாக முக்கியம். நீங்கள் அது பண்ணாமலே நீங்கள் மட்டும் வந்து ஒயரிங் பண்ணி எடுத்துட்டு அது வந்து சுவிட்ச் பிளேட் மாட்டும் போது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் வந்து க்ளீனிங் ஃபுல்லாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒயரிங் பண்ணுங்கள். ஒயரிங் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் உள்ள வீட்டுக்கு இன்ட்டு ஒயரிங் பண்ணுறது 7 ரூபா. 800 ஸ்கொயர் ஃபீட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து 7 ரூபா. இந்த ஸ்டேஜ்க்கு 7 ரூபா தான். இந்த ஸ்கொயர் ஃபீட்டு மட்டும் நீங்கள் வந்து எவ்வளோ இருக்குது பார்த்துட்டு அதை போட்டுட்டு இன்ட்டு நீங்கள் வந்து இந்த சைடில் வந்து என்ன ரேட்டு கொடுக்கணும் அதை போட்டுங்க. 7 ரூபா 8 ரூபா அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை வந்து போட்டுங்க. அதாவது 1000 ஸ்கொயர் ஃபீட்டு இன்ட்டு 7 ரூபா ஒயரிங் பண்ணுறது எங்கள்கிட்ட 7000 ரூபா. அதுக்கடுத்தது சுவிட்ச் பிளேட் ஃபிக்ஸிங் அண்ட் டிபி டெஸ்டிங் ஃபுல்லாக பண்ணி முடிக்கிறது வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு இன்ட்டு 5 ரூபா ஈக்குவல் 5000 ரூபா நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இன்ட்டு இந்த பிரித்து போட்டோம் பாருங்க தனித்தனியாக. சீலிங் பைப் லைனுக்கு 7 ரூபா, ஜிஐ புல்லிங்க்கு 3 ரூபா, வால் சேசிங்கு 14 ரூபா, ஒயரிங்க்கு 7 ரூபா, சுவிட்ச் பிளேட் ஃபிக்ஸிங்கு 5 ரூபா. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து லைட் ஃபிட்டிங்லாம் மாட்டிட்டு நீங்கள் வந்து டெஸ்டிங் பண்ணணும். லைட் ஃபிட்டிங் வந்து எக்ஸ்ட்ரா இதெல்லாம் மாட்டிட்டு டெஸ்டிங் பண்ணி முடிச்ச பிறகு தான் இது 2 ரூபாய் கடைசி ஆகணும். அதாவது டெஸ்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்கள் 2 ரூபா வந்து சார்ஜ் பண்ணணும். அப்போ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டு இன்ட்டு 38 ரூபா ஈக்குவல் 38,000 வந்துடும் உங்களுக்கு. இதுதான் வந்து 2025க்கான ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு வித்தவுட் மெட்டீரியல் ஹவுஸுக்கு. இதே எந்தெந்த ரூமில் எத்தனை பாயிண்ட் வந்தால் இந்த ரேட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். ஃபஸ்ட்டு வந்து இந்த 1000 ஸ்கொயர் ஃபீட் வீட்டில் ஹால் இருக்குது. ஹால் வந்து மெயினாக வீட்டுக்கு இருக்கும். ஹாலு, 2 பெட்ரூமு, ஒரு கிச்சனு, ஒரு என்ட்ரன்ஸ் ஏரியா, அப்புறம் வந்து ஒரு 2 பாத்ரூமு, காமன் வந்து டாய்லெட் பாத்ரூமு, அதுக்கப்புறம் அட்டாச் பாத்ரூம் மாஸ்டர் பெட்ரூமில் இப்படி இருக்குன்னு வச்சிங்களேன். இதில் வந்து என்னென்ன பாயிண்ட்லாம் வந்து வந்தால் இந்த ரேட்டு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஏன் அப்படின்னு சொன்னால் இதை விட பாயிண்ட் கம்மியாக வந்தால் கம்மியாக வரும் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. இதை விட வந்து பாயிண்ட் அதிகமாக வந்தால் அதிகமாக வரும் ரேட்டு. அதாவது இந்த ஆர்கிடெக்ட்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த ரேட் செட்டாது. 60 ரூபாய்க்கு மேலே தான் செய்யணும். அது வந்து பாயிண்ட், அதாவது அவங்களுடைய டிராயிங்கை வந்து வாங்கி பார்த்துட்டு நீங்கள் வந்து சொல்லணும். அப்படி உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னு சொன்னால் அந்த டிராயிங் என்கிட்ட கொடுங்க, நான் உங்களுக்கு எவ்வளோ ரேட்டு வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஹால் இருக்குது. இந்த 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் உள்ள நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துருக்கோம்ல 1000 ஸ்கொயர் ஃபீட்னு, அந்த வீட்டில் வந்து ஹால் இருக்குது அப்படின்னு சொன்னால் வந்து சீலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் பாயிண்ட்டு 2 கொடுத்துடணும். இந்த 38 ரூபா ரேட்டுக்கு ஃபேன் பாயிண்ட்டு 2 கொடுத்துடணும். சீலிங்கில் அந்த 2 ஃபேன் பாயிண்ட்டுக்கு சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்லியர் பாயிண்ட்டு கொடுத்துடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்பாட் லைட்டு கேட்டாங்கன்னா கொடுத்துடணும். ஸ்பாட் லைட்டு 4 கார்னர்லேயும் ஸ்பாட் லைட்டு கேட்டால் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் வந்து வாலில் வந்து பாயிண்ட்டு 4 சைட்லேயும் வந்து 4 வால் பாயிண்ட்டு கொடுத்துடணும். அது இல்லாமல் வந்து 2 சாக்கெட்டு வந்து வர்ற மாதிரி டிவி பாயிண்ட் ஒன்று கொடுத்துடணும். அதுக்கப்புறம் வந்து இதுக்கான கண்ட்ரோல் வந்து சுவிட்சு வந்து 2 பார்ட்டாக கொடுத்துருங்க. ஒரே பார்ட்டில் இவ்வளோ லைட்டு வந்து கொடுக்க முடியாது. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸு வந்தவுடனே லெஃப்ட் சைட்லேயோ டோருக்கு ஆப்போசிட் சைடில் நீங்கள் வந்து ஒரு சுவிட்ச் போர்டு வந்து இதுக்கான மெயின் சுவிட்ச் போர்டு கொடுத்துருங்க. அது இல்லாமல் இன்னொரு நம்ம கிச்சன் இது நம்ம அடுத்த பாதியில் வந்து ஒரு சுவிட்ச் போர்டு வச்சு 2ஆக பிரித்து வந்து கொடுத்துருங்க. இது வந்து ஹாலில். அப்படியே கிச்சனில் வந்து போனீங்கன்னா சீலிங்கில் வந்து ஃபேன் பாயிண்ட் ஒன்று கொடுத்துருங்க. 2 ஸ்பாட் லைட்டு கேட்டால் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து வால் லைட்டு வந்து ஒரு 2 கொடுத்துருங்க. ஒரு டியூப் லைட்டு, ஒரு நார்மல் லைட்டு வந்து கொடுத்துருங்க. ஆர்ஓ பாயிண்ட் கேட்டால் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கிச்சன் அந்த மேடைக்கு மேலே ஒரு 1 ஃபீட் ஹைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இடத்துல வந்து 15 ஆம்ஸ் சாக்கெட்டு 5/15 ஆம்ஸ் சாக்கெட் வந்து 2 செட்டு கொடுத்துருங்க. 2 இடத்துல அதுமாதிரி கொடுத்துருங்க. ஆர்ஓ பாயிண்ட் கேட்டால் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு பாயிண்ட் வந்து கொடுத்துடணும். அதுக்கு அடுத்து வந்து மாஸ்டர் பெட்ரூமில் வந்து டிவி சீலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் பாயிண்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் சீலிங்கில் ஃபேன் பாயிண்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வாலில் 2 பாயிண்ட் கொடுத்துருங்க. ஏதோ ஒரு 2 பக்கம் வாலில் 2 பாயிண்ட் கொடுத்துருங்க. ஒரு ஏசி பாயிண்ட் கொடுத்துருங்க. அதுபோல் ஹால்லேயும் வந்து ஏசி கேட்டாலும் வந்து ஏசி பாயிண்ட் கொடுத்துருங்க. அதுமாதிரி மாஸ்டர் பெட்ரூமில் ஏசி பாயிண்ட் கேட்டால் கொடுத்துருங்க. ஏசி பாயிண்ட் கேட்டாலும் கேட்கலாம் நீங்கள் வந்து கொடுத்துடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் சுவிட்ச் போர்டு போனோடனே லெஃப்ட் சைடில் இல்லை இது டோருக்கு பக்கத்துலேயே நீங்கள் வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பெட் கண்ட்ரோலில் வர்ற பெட் கண்ட்ரோல் சுவிட்சையும் நீங்கள் வந்து கொடுத்துடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது பாத்ரூமில் வெளியிலேருந்து லைட் போடுற மாதிரி ஒரு லைட்டு வந்து கொடுத்துருங்க. எக்ஸாஸ்ட் ஃபேன் கொடுத்துடணும். அப்புறம் வாட்டர் ஹீட்டர் பாயிண்ட் வந்து கொடுத்துடணும். மிரர் லைட் பாயிண்ட் கொடுத்துடணும். அங்கே வந்து ஒரு சாக்கெட் ஒன்று சேவ் பண்ணுற மாதிரி எதுனாச்சும் நீங்கள் வந்து அதை கொடுத்துடணும். ஹீட்டருக்கும் சேவ் பண்ணுறது வந்து ஒரு சாக்கெட் ஒன்று கொடுத்துடணும். இதாங்க. அதுக்கப்புறம் அடுத்த பெட்ரூமுக்கு வரும்போது நீங்கள் டிவி பாயிண்ட்டை கம்மி பண்ணிடலாம். அவங்க கேட்டாங்கன்னா கொடுங்க, அது உங்களுடைய விருப்பம் தான்.
அதுக்கப்புறம் வெளியில் போர்ட்டிகோ அப்படி வந்துச்சுன்னா ஒரு ஃபேன் பாயிண்ட்டு, ஒரு 4 ஸ்பாட் லைட் பாயிண்ட்டு, அதுமாரி இந்த லாஃப்ட் மாரி வரும், அதெல்லாம் அந்த லைட்டு கேட்டாங்கன்னா கொடுத்துருங்க. டிபி வச்சு கொடுத்துருங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 38 ரூபா ரேட்டில் இவ்வளோ பாயிண்ட் வந்து அடங்கும். இதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் வந்து 1-2 பாயிண்ட் வருதுன்னா நீங்கள் வந்து மூச்சை பிடிச்சிட்டு பேச தேவையில்லை, நீங்கள் செஞ்சு கொடுத்துருங்க. 1-2 பாயிண்ட் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் கம்மி பண்ண தேவையில்லை, நீங்கள் இந்த ரேட்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுதான் வந்து 2025க்கான ரேட்டு. யாருக்குனாச்சும் வந்து வித்து மெட்டீரியலோட வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீ வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுபோல் இந்த வித்தவுட் மெட்டீரியல் வந்து எனர்ஜியும் வேலை சம்மந்தமாக டவுட் இருந்தாலும் என்னை கால் பண்ணுங்கள், நான் வந்து சொல்லிடுறேன். நன்றி, வணக்கம்.